மாஸ்கோ ரீஜியன் மேலே உக்ரைன் ரொம்ப பெரிய ஒரு ட்ரோன் தாக்குதலை பண்ணியிருக்காங்க. 300க்கும் அதிகமான ட்ரோன்கள் மாஸ்கோவை நோக்கி, ரஷ்யாவோட தலைநகரமாக இருக்கக்கூடிய மாஸ்கோவை நோக்கி ஏவப்பட்டிருக்கு. ஏன்னா இதுதான் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் அடிக்கடி நடந்துட்டுருக்கு. இது இப்போ பெரிய பேசு பொருளாக பேச வேண்டிய அளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக முக்கியமான ஒரு டாபிக் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 20க்கும் அதிகமான ட்ரோன்கள், எக்ஸாக்டான கவுண்ட்ஸ்ன்றது தெரியல, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா 25+ன்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. இந்த அதிக எண்ணிக்கையுடைய ட்ரோன்கள் கீழே அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ரஷ்யா இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு தவறை இல்லை அவங்களோட பாதுகாப்பு அமைப்புகளில் ஒரு பெரிய லூப் ஹோலை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதில் 25 ட்ரோன்கள் வரைக்கும் இம்பாக்டை ஏற்படுத்துச்சுன்றதை நான் சொல்லலை. இது எந்த அளவுக்கு மாஸ்கோ, சென்ட்ரல் மாஸ்கோவிலிருந்து எவ்வளோ அருகாமையில் அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கின்றது தான். எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல. வெறும் 15 கிலோமீட்டர் தொலைவில் உக்ரைனால ஏவப்பட்ட ட்ரோன்கள் இந்த இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. இது ஜஸ்ட் நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இதை பற்றி நான் அத்தனை தகவல்கள் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்பிக் ஷாரன், டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல நடந்த சம்பவம் என்னன்றதை சொல்கிறேன். அதுக்கப்புறமா இது எவ்வளோ தூரத்தில் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு, இல்லை அதனால என்னென்ன பிரச்சனைகள் இப்போ ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்குன்றதை சொல்லுவோம். நேற்று ரஷ்யா மீது உக்ரைன் ரொம்ப பெரிய ஒரு ஏரியல் அட்டாக் பண்ணுறாங்க. எப்பயுமே ஒரு ட்ரிகர் பாயிண்ட்னு இருக்கும்ல, எதுக்காக உக்ரைன் இப்படி ஒரு தாக்குதலை நடத்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ரஷ்யா ஒரு மிசைல் பேரேஜ்ன்றதை கீவின் மீது பண்ணாங்க. 30க்கும் அதிகமான ஏவுகணைகள், 400க்கும் அதிகமான ட்ரோன்கள், டிகாய் ட்ரோன்ஸ் எல்லாமே சேர்த்து 400க்கும் அதிகமான ட்ரோன்கள்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. இதில் கீவில் இருக்கக்கூடிய சில பவர் ஸ்டேஷன்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சு. ஓவரால் உக்ரைன் முழுதும் அன்னைக்கு ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 40க்கும் அதிகமான மின் நிலையங்கள், மின் உற்பத்தி பண்ணக்கூடிய நிலையங்கள் கிடையாது, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் யூனிட் சொல்லுவோம்ல, நம்ம ஊரில் இருக்க இபி ஆஃபீஸ் மாதிரி, அந்த மாதிரி 40க்கும் அதிகமான ஆஃபீஸ் ஆனது டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சு. ஸோ உக்ரைனோட எனர்ஜி கிரிட்ல இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கிடுச்சு. இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக இந்த தாக்குதலை உக்ரைன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 300 ட்ரோன்களை உள்ள அனுப்பியிருக்காங்க. சில ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸையும் ஃபயர் பண்ணதா சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸ்ன்றது எவிடன்ஸ் இந்த இடத்துல எதுவும் கிடைக்கல. அதாவது இந்த மிசைல் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கிறது அவங்க அதிகாரப்பூர்வமாக எதுவும் செய்தி வெளியிடல. மாறா ட்ரோன்கள்ன்றது ஏவுனது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 300 ட்ரோன்களும் மாஸ்கோவை நோக்கி ஏவப்பட்டிருக்கு. மாஸ்கோவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ட்ரோன்களை ரஷ்யா இன்டர்செப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ள வரக்கூடியது சேச்சுரேஷன் அட்டாக் ஸ்டைல் ட்ரோன்ஸ். ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை நோக்கி அதிகப்படியான ட்ரோன்களை உள்ள அனுப்புறப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்ஸும் சரி, எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸும் சரி, அது சேச்சுரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க. இதோட விளைவு என்னன்னா, இந்த 300 ட்ரோன்களில் 270 ட்ரோன்கள் வரைக்கும் ரஷ்யானால வீழ்த்தப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 30 ட்ரோன்கள் அந்த பகுதியில் இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. இதை உக்ரைன் வெர்ஷனில் பார்க்கணும்னா, ரஷ்யாவோட மாஸ்கோ சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த இடத்துல உக்ரைன் வாருக்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய சில டார்கெட்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 300க்கும் அதிகமான ட்ரோன்கள் உள்ளே வந்துச்சு, அது எல்லாத்தையுமே நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். அந்த கீழே விழுந்த ட்ரோன்களில் அந்த கீழே விழக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ், அந்த ட்ரோன்களோட அந்த தீப்பிழம்புகள், அதில் இருக்கக்கூடிய வார்ஹெட் செக்ஷன், இதனால சில பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுத்திட்டு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யா வெர்ஷனில் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரோன்ஸையும் அவங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. உக்ரைன் மிலிட்டரி டார்கெட்ஸை அடிச்சிருக்காங்கிறது. ஆனால் ரியாலிட்டியில் நடந்திருக்கிறது என்னன்னா, மொத்தமாக 11 பொதுமக்கள் வசிக்கக்கூடிய கட்டிடம் இந்த ட்ரோன்கள்னால தாக்கப்பட்டிருக்கு. டெப்ரிஸ்னால கிடையாது, அந்த ட்ரோன்கள் கீழே இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. இதில் இந்த 11 கட்டிடங்கள்ல இருந்ததில் இப்போ 3 நபர்கள் இறந்திருக்காங்க. அதில் ஒரு பெண்மணின்றவங்களும் அடக்கம். ஸோ 11 கட்டிடங்கள் தாக்கப்பட்டு அதில் 3 நபர்கள் இறந்திருக்காங்க. இது பெரிய எஸ்கலேஷன் கேட்டனா, இந்த பில்டிங்ஸ் மேலே தாக்குனது எந்த அளவுக்கு மேஜராக ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கோ, அதை விட இந்த உக்ரைன் தாக்கின விதமும் தாக்கப்பட்ட இடங்களும் தான் இப்போ மெயினான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. உக்ரைன் அடிச்சிருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பார்த்தோன்னா, மாஸ்கோ ஆயில் ரெஃபைனரி, கிம்கி, பொகரெஸ்கி வில்லேஜ், ஷெரமெட்டேவா ஏர்போர்ட், ஜெலனோகிராட், கிளின், இது எல்லாம் மாஸ்கோவிலிருந்து எந்தெந்த திசையில் இருக்குன்னு பார்த்தோன்னா, மாஸ்கோ ரெஃபைனரி தென்கிழக்கு திசையிலும், கிமிக்கி வடமேற்கு திசையிலும், பொகரெஸ்கி வில்லேஜ் வடகிழக்கு திசையிலும், ஷெரமெட்டேவா ஏர்போர்ட் வடமேற்கு திசையிலும், ஜெலனோகிராட் வடமேற்கு திசையிலும், கிளின் வடமேற்கு திசையிலும் இருக்கு. ஸோ இந்த ட்ரோன்களை உக்ரைன் லான்ச் பண்ணுறதுன்றது ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன்ல இருந்து லான்ச் பண்ணலை. ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்தெந்த இடத்துல அதோட மூவ்மெண்ட் ஆனது இருக்கு, அவங்களோட ரேடார்ஸ் எந்த இடத்துல இருக்கு, இந்த ரேடாரோட ரேஞ்ச் என்ன ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை நம்ம பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு மற்ற பகுதிகளை நோக்கி, அதாவது மாஸ்கோவை நோக்கி நேரடியாக ட்ரோன்களை லான்ச் பண்ணாம மற்ற பகுதிகளை நோக்கி ட்ரோன்கள் ஆனது லான்ச் பண்ணப்பட்டு அந்த ட்ரோன்கள் மிட் கோர்ஸ்ல ரீரூட் ஆகி மாஸ்கோவை நோக்கி வந்திருக்கு. வடகிழக்கு திசையில் நடத்தப்படக்கூடிய தாக்குதலும், வடமேற்கு திசையில் நடத்தப்படக்கூடிய தாக்குதலும், தென்கிழக்கு திசையில் நடத்தப்படக்கூடிய தாக்குதலும் இந்த ட்ரோன்களோட பேட்டர்ன்றது ரொம்ப அப்பட்டமாக காமிச்சிருக்கு. இது பேட்டர்ன் மட்டும் கிடையாது, இந்த டிஸ்டன்ஸ் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மாஸ்கோ ரெஃபைனரி வெறும்
16 கிலோமீட்டர் சென்ட்ரல் மாஸ்கோல இருந்து பார்த்தோன்னா வெறும் 16 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. அதுவும் இது வந்து ரோட் மூலமா ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டிஸ்டன்ஸ் தான். இதை இன்னும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸா ஏரியல் ரூட் டிஸ்டன்ஸா பார்க்கணும்னா 14 கிலோமீட்டர் வரைக்கும் இதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்தபடியா கிமிக்கி வடமேற்கு திசையில 18 கிலோமீட்டர் தொலைவில் சென்ட்ரல் மாஸ்கோல இருந்து பொஹ்ரேகே வில்லேஜ்ன்றது 24 கிலோமீட்டர், ஷெர்மெட்டா ஏர்போர்ட் 28 கிலோமீட்டர், ஜெலனாகிராட் 35 கிலோமீட்டர். ரொம்ப டார்கெட் அதிகமான தூரத்தில் வந்து எந்த இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்தி பார்த்தா கிளின் இது மட்டும் தான் 85 கிலோமீட்டர். இது நான் சொல்றது ஏரியல் டிஸ்டன்ஸ். இப்போ நான் சொல்லிக்கிறது எல்லாமே ரோட் டிஸ்டன்ஸ்ல பார்த்தோன்னா இது எல்லாமே கூட வந்து ஒரு 10ல இருந்து 15 கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுவும் இந்த கிளின்ன்றது வெறும் ஒரு 4 கிலோமீட்டர் மட்டும்தான் ரோட் டிஸ்டன்ஸ் பார்க்குறப்போ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே இந்த 88 கிலோமீட்டர் வரைக்கும் ரஷ்யாவுக்கு எதிரான அந்த உக்ரைனோட ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. இது எல்லாமே மாஸ்கோவோட செக்யூரிட்டி ஜோனுக்குள்ள தான் வரும். அது என்னன்னா மாஸ்கோவோட செக்யூரிட்டி ஜோன்னா ரஷ்யாவோட தலைநகரமாக இருக்கக்கூடிய மாஸ்கோ மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலியமாகவும் மல்டி லேயர் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி மூலியமாகவும் இந்த இடத்துல பாதுகாக்கப்பட்டு இருக்கு. இதுல மொத்தமா 4 லேயர் இருக்கு. முதல்ல இருக்க லேயர் என்னன்னு பார்த்தோன்னா அவுட்டர் ஸ்ட்ராட்டஜிக் பஃபர்னு சொல்லுவாங்க, TSKAD. இரண்டாவது இருக்கக்கூடியது இன்டர்மீடியட் டிரான்சிட் காரிடார் ஜோன்னு சொல்லுவாங்க. மூணாவது இருக்கக்கூடியது த இன்னர் அர்பன் பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. இது அந்த ரிங் ரோடோட மாஸ்கோவோட அந்த ரிங் ரோட் கான்செப்டோட ஒத்து போகக்கூடிய ஒன்று. கடைசியா இருக்கிறது கோர் செக்யூரிட்டி ஜோன். சென்ட்ரல் மாஸ்கோவோட அந்த நேரடி பாதுகாப்பு கவசத்தில் வரதான் இந்த கோர் செக்யூரிட்டி ஜோன். இந்த 4 ஜோனுமே மாஸ்கோவோட பாதுகாப்புக்காக மட்டுமே உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வான் பாதுகாப்பு கவசத்துக்கான அந்த ட்ரோன். இப்போ இந்த 4 ஜோன்களையும் நேற்று தாக்குதல் நடத்திருக்கு. முதல் ஜோன் 100 கிலோமீட்டர்ல இருந்து, அதாவது சென்ட்ரல் மாஸ்கோ இருந்து 100 கிலோமீட்டருக்குள்ள வரத அவுட்டர் ஸ்ட்ராட்டஜிக் பஃபர் ஜோன் சொல்லுவாங்க. இதுல கிளின்ல நடந்த அந்த இன்சிடென்ட் பதிவாயிருக்கு. மாஸ்கோவோட கேபிட்டல் நோக்கி வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில இருந்து ஒரு ட்ரோன் என்டர் ஆகணும்னா இந்த பகுதியில இருந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ உக்ரைன் ப்ராப்பரா அந்த திசைகளை கணிச்சது மட்டும் இல்லாம எல்லா பகுதிகளில் இருந்தும் அத்தனை பகுதிகளில் இருந்தும் மாஸ்கோவை நோக்கி ட்ரோன்கள் அனுப்புறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பகுதியில் ஒரு ட்ரோன் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லலாம். S-400 ஒரு பாதுகாப்புல இருந்து S-300 ஓவர்லாப்பிங் ரேடார்ஸ் மூலமா கனெக்ஷன் அந்த ஒரு செக்யூரிட்டி ஜோனை உருவாக்குறதுல இருந்து இந்த ஜோனை பிரீச் பண்ணிட்டா அடுத்து இருக்கக்கூடியது இன்னும் ஹெவி ரிஸ்க் ஜோனா இருக்குன்றது உக்ரைனுக்கு தெளிவா தெரியும். ஆனா அந்த பகுதியை தாண்டி அடுத்த பகுதியை நோக்கி ட்ரோன் போயிருக்கு. இதுல இரண்டாவது இருக்கக்கூடியதான் இன்டர்மீடியட் டிரான்சிட் காரிடார்ஸ்கான ஜோன். இது ஸ்மால் கான்கிரீட் ரிங்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் ஜெலனாகிராட் மற்றும் ஷெடோமே ஏர்போர்ட்ல தாக்குதலானது நடந்து வெறும் 28ல இருந்து 35 கிலோமீட்டர் தான் சென்ட்ரல் மாஸ்கோல இருந்து அந்த செக்யூரிட்டி ஜோன்ல இருந்து இந்த சம்பவம் நடந்திருக்க இந்த 2 பகுதியுமே 28-35 கிலோமீட்டர் இதுக்கு உட்பட்ட பகுதி தான். இதுக்கு நடுவில் வந்து எத்தனையோ இடத்துல அவங்க ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணதான் சொன்னாங்க. ஆனா டெப்ரிஸோ இல்ல கீழே விழுந்த அந்த ட்ரோன் இம்பாக்டோ இந்த ஒரு பகுதியிலும் பதிவாயிருக்கு. அப்போ முதல் செக்யூரிட்டி ஜோன் 88 கிலோமீட்டர் ஜோனை தாண்டி இவ்வளவு தூரம் அந்த ட்ரோன்கள் பறந்து வந்திருக்கு. இதை கேட்கிறப்பவே இதுல எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா இதையும் தாண்டி அடுத்த ஜோன்ல சம்பவம் நடந்திருக்கு. இது த இன்னர் அர்பன் பெரிமீட்டர் ரிங்னு சொல்லுவாங்க, MKAD ரிங். மாஸ்கோவோட ரிங் ரோடுன்னு ஒன்று இருக்குது. கிரெம்லின்ல இருந்து சரியா சொல்லணும்னா மினிமம் டிஸ்டன்ஸ் 15, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 25. அதை அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் அந்த ரோட் கான்செப்ட் இருக்கும். இதை வந்து ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் தாக்குதல் நடந்திருக்கு. 3 இடத்துல இதோட இன்சிடென்ட்ஸ் பதிவாயிருக்கு. கிமிக்கி, பொஹ்ரேகே, மாஸ்கோ ஆயில் ரெஃபைனரி. 16 கிலோமீட்டர்லேருந்து 24 கிலோமீட்டர் தான் இந்த ஜோன். இந்த அட்டாக் நடந்த அந்த ஜோனோட டிஸ்டன்ஸ் சென்ட்ரல் மாஸ்கோல இருந்து. ஸோ கடைசி லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வரைக்கும் இந்த ட்ரோன்கள் ரஷ்யாவோட அத்தனை வான் பாதுகாப்பு கவசங்களையும் தாண்டி இந்த ட்ரோன்கள் பிரீச் பண்ணியிருக்கு. இது மாஸ்கோவுக்கு ரொம்ப பெரிய ஒரு சவாலை கொடுத்துருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஓவர்லாப்பிங் ரேடார்ஸை வச்சிருக்கீங்க, இல்லை இத்தனை இடத்துல. ஏன்னா S-400 ஆக்டிவ் காம்பேட் டியூட்டியில் இருக்குது மாஸ்கோட செக்யூரிட்டிக்காக. S-300 இருக்கு. நிறைய ரூஃப் டாப்ஸில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தோன்னா பன்சி டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுத்தி வச்சிருக்காங்க, ரேடார் சிஸ்டம்ஸ் அதோட கவரேஜ் கொடுக்கறதுக்காக. இது எல்லாத்தையுமே தாண்டி இத்தனை ட்ரோன்கள் உள்ள வந்திருக்கு. அதுவும் 25 இடங்கள் வரைக்கும் அதோட இம்பாக்ட் கீழே உணரப்பட்டிருக்குன்னா இது ரொம்ப பெரிய ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க்கை ரஷ்யாவுக்கு உருவாக்கியிருக்கு. அண்ட் இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தோன்னா இன்னர் மாஸ்கோ ஜோன்ஸ்லையும் விசிபிளாக சில எக்ஸ்ப்ளோஷன்ஸும் அந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸோட அந்த சவுண்ட் இருக்குல்ல அது உணரப்பட்டதாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்குன்னா அந்த 10 கிலோமீட்டர் ஜோனில், சென்ட்ரல் மாஸ்கோல இருந்து வெறும் 10 கிலோமீட்டர் ஜோனில் ரொம்ப இன்னர் செக்யூரிட்டி ஜோன், அந்த கோர் செக்யூரிட்டி ஜோன் சொல்லுவாங்க, அந்த இடத்துல இந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆனது உணரப்பட்டதா ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனை நல்லா தெளிவாக தெரியுது. உக்ரைன் ரஷ்யாவோட செக்யூரிட்டி சிஸ்டம்ஸை பைபாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 300 ட்ரோன்களை உள்ள அனுப்புறப்போ 10 ட்ரோன்கள் உள்ள, அதாவது இந்த அத்தனை செக்யூரிட்டி ஜோன்ஸை தாண்டி உள்ள வந்துருச்சுன்னா கூட அது உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றி தான். ஆனால் கீழே இந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு. ரஷ்யா சார்பில் நம்ம சொல்றதை சொல்லலாம், ஏன்பா அவங்க வந்து கீழே வந்து அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் கீழே விழுந்ததுனால பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்போ அது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒன்றா தானே இருக்கு. நீ எப்படி வந்து ரஷ்யா சொல்றதை நம்பாம இருக்க முடியலான்னு சொல்லிட்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் கீழே விழுந்ததுன்னு சொன்னாலும் அந்த ட்ரோன்கள்
இத்தனை லேயரை தாண்டி இன்னர் ஜோன் வரைக்கும் வரதே பெரிய ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க் தான். 88 கிலோமீட்டர்லேயே முதல்ல அந்த ட்ரோன்கள் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கணும். அப்படி பண்ணாமல் கடைசி வரைக்கும் அந்த ட்ரோன்கள் உள்ள வருதுன்னா ரஷ்யா இந்த இடத்துல ஏதோ ஒரு தவறை பண்ணுறாங்க. இதுக்கு இன்னும் சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாங்கெட் ஷீட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது. ஒரு நாட்டுக்கிட்ட வந்து சர்ஃபேஸ் டார் மிசைல் சிஸ்டம் இல்லை அதோட மிசைல்ஸ் பேக்கப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கப்போ தேவையான டார்கெட்ஸை மட்டும் சுட்டு வீழ்த்திட்டு இது சரி ஓகே உள்ள வர மிசைல்னால பிரச்சனை இல்லை உள்ள வர ஏதாச்சும் ஒரு ட்ரோன்னால பிரச்சனை இருந்தப்போ அதை மட்டும் விடுற மாதிரி அதை மேபி ரஷ்யா ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை ரஷ்யா எந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்கு. மாஸ்கோ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் அதோட இன்னர் கோர் வரைக்கும் ஒரு ட்ரோன் ஊடுருவதுன்னா அது இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு அவசியமற்ற ஒரு சூழலாக இருக்குது. இதில் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆகிருச்சா இல்லை உக்ரைன் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்டாங்களா, இதெல்லாம் தனியாக ஒரு டாபிக். ஆனால் இந்த ஜோன் வரைக்கும் உள்ள ட்ரோன்கள் என்ட்ராகிறது ரஷ்யாவோட ப்ரைடுக்கோ இல்லை ரஷ்யா வந்து அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதுக்கோ மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை உருவாக்கும். அதுதான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. நான் திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன், இதை வந்து ரஷ்யா டெப்ரிஸ்னு சொல்கிறது பெரிய ஒரு ரிஸ்காக தான் மாறும். ஏன்னா 88 கிலோமீட்டர்கள் தாண்டி உள்ள ஒரு ட்ரோன் வந்திருக்குன்றப்போ அது லேசப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. அதுவும் இத்தனை செக்யூரிட்டி ஜோன்ஸை தாண்டி உள்ள போகுதுன்றப்போ ஒன்று அங்கே இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த டார்கெட் எங்கேஜ் பண்ணுறதுல அவங்களோட எஃபிஷியன்சியை காமிக்கல. அப்படி இல்லையா இவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமா ஓகே இது நல்லா ரிஸ்க் இல்லைன்னு அவங்க விட்ட ட்ரோன்கள் அதுக்கான வேலையை இந்த இடத்துல காமிச்சிருச்சுன்றது தான் அர்த்தம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்ன்றதை மறக்காம சொல்லுங்க. நான் வந்து இந்த இடத்துல மாஸ்கோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆயிருச்சு அந்த ஒரு டாபிக் பற்றி பேசல. இத்தனை லேயர்ஸை தாண்டி ஒரு ட்ரோன் உள்ள பிரீச் ஆகுதுன்னா ரஷ்யா இந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அண்ட் அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் அண்ட் ரஷ்யாவோட இதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது நம்முடைய விருது உங்கள் எல்லாருக்கே.